அதனால் ஒவ்வொரு விளைவுகளும் அதற்கு இணையான எதிர்விளைவுகளை சந்தித்தே தீருன்றது இயற்கை நியதி. அந்த நியதிப்படி ஸ்டாலின் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் தலைமையில் இன்னைக்கு இந்த அரசு அடிக்கிற கொள்ளை, இந்த அரசு மக்களை செய்கிற சித்திரவதை எல்லாத்துக்குரிய விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள். இப்போ கலைஞர், ஸ்டாலின் இவர்கள்லாம் தாண்டி இப்போ உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு, துணை முதல்வராக வந்துட்டாரு. அவர் வந்துட்டு பேசுகிறாரு, பாஜக வந்து புதுசாக கொத்தடிமைகளை தேடுது அப்படின்னு சொல்லி. அது யாரை எடுத்துக்கலாம்? நம்ம விஜய சொல்லலாமா? அந்த பாஜக வந்து கொத்தடிமைன்னு சொல்கிறதுக்குரிய தகுதியோ அருகதையோ யோகியதையோ உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை. அவங்க அப்பா மு க ஸ்டாலினுக்கே இல்லை. இன்னும் கேட்டால் அவங்க தாத்தாவுக்கே இல்லை, அவங்க தாத்தா கருணாநிதிக்கே இல்லை. அவர் வந்து அவங்க பாரதிய ஜனதா காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சி நடக்குது, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. கனிமொழியை ஏன் 6 மாதம் திகார் ஜெயிலில் வச்சுருந்தாங்க? ராஜா ஏன் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார்? ஆக அவங்க ஆட்சியில் அவங்க ஆட்களால் அப்போ கருணாநிதி போய் தள்ளு வண்டியில் போய் சோனியா காந்தி வீட்டு முன்னாடி என் பொண்ணு வந்து இந்த கொப்பளம்லாம் வெயிலில் வந்து திகார் ஜெயிலில் வாடுறாங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்தார். நீங்கள் அவங்களுடைய செஞ்சதனுடைய பலனை அவங்க நிச்சயம் அனுபவிப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஏதோ உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறதுனால அவர் யோகியன் ஆகிடும் பொருள். அவருக்கு கடந்த கால வரலாறு என்ன, அவருடைய தகுதி என்ன, அவருடைய உழைப்பு என்ன, அவர் திமுகவுக்கு செஞ்ச தியாகம் என்ன, எதுவுமே இல்லாமல் மு க ஸ்டாலினுடைய பையன்றதை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாத இன்றைக்கு ஒரு சாதாரண சராசரி திமுக தொண்டனுக்கு இருக்கிற உழைப்பு கூட செலுத்தாத ஒரு நபர் இன்றைக்கி மு க ஸ்டாலினால் இன்றைக்கு அன்னைக்கு சொன்னார்ல, எங்கள் பையன்லாம் மந்திரி ஆக மாட்டாங்க, எங்கள் பையன்லாம் அரசியலுக்கு வர மாட்டாங்க, இது என்ன சங்கரமுடமான்னு கேட்டாங்கல்ல. இன்றைக்கி எந்த இதுவை வச்சுட்டு அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டு அடுத்து அவர் தான் இன்றைக்கி சீனியர் மந்திரிங்கெல்லாம் அவரை பார்த்து நடுங்கிறது. நீங்களே சொன்னது மாதிரி முதல்ல வந்து காந்திராஜன் போன்றவங்கெல்லாம் காலில் விழுந்து கும்பிட்ற நிலைமையில் ஒரு வச்சுருக்காங்கன்னா இது என்ன மனநிலை? இது என்ன சங்கரமடமா? இப்போது சங்கரமடத்துலையாவது தகுதி அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுத்து, அதுவும் குடும்ப அடிப்படையில் அவங்க சங்கரமடத்தில் கூட தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக மடத்தில் தான் குடும்பத்துக்காக ஒரு கட்சி நடத்திட்டு ஒரு குடும்பம் கொள்ளையடித்து உலகம் முழுவதும் பதுக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா, அந்த ஆட்சிக்கு அடிமைகளாக, அந்த ஆட்சியினுடைய கைக்கூலிகளாக, அந்த ஆட்சியினுடைய ஊதுகுழலாக கூட்டணி கட்சியில் 10,000 10 கோடி 15 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க.